ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் அத்தை பொண்ணோட மேரேஜ். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேரேஜுக்கு ஒரு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து அண்ணி வர சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா மேரேஜுக்கு வந்து மெஹந்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருவண்ணாமலை அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா மதியம் 11 மணி தான் வந்தாங்க. ஏன் அப்படின்னா அண்ணி வந்து அன்றைக்கி தான் ஊர்லேருந்தே வந்தாங்க. அதனால் 11 மணிக்கு வர சொன்னாங்க. அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடுச்சி. முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 மணி ஆகிடுச்சி. ரொம்பவுமே அழகாக போட்டிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு போடுறது வந்து 4 மணி நேரம் ஆகுமா. ஆனால் ரொம்பவுமே அழகாக போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து எனக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதனால் சரி நம்மளும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கூட போட்டுட்டு இருந்தேன். ஸ்டிக்கர் ஒட்டினியா? ஆர்டிஸ்ட் போட்டுருக்காங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. சரி, இதுக்கெல்லாம் மஸ்ட்டு இது யார் தரணும்? நீங்கள் தான். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. நாங்கள் வந்து இப்போ தான் வந்து ஊருக்கே வந்தோம். காருக்கு வந்து பூலாம் ஒட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா பொண்ணை வந்து இதில் தான் அழைச்சிட்டு போகிறோம். அதனால் வந்து காரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூலாம் ஒட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 மணி ஆகுது. நாங்கள் வந்து மண்டபத்துக்கு வந்துவிட்டோம். ரிசப்ஷனுக்காக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லபடியாக ஜாலியாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு. ரொம்பவுமே என்ஜாய் பண்ணோம். உங்கள் மேரேஜில் நீங்கள் எந்த மாதிரிலாம் பிளான் போட்டு எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த மேரேஜ் வந்து ரொம்பவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து எல்லாருமே ஒன்றா இருந்தோம். எல்லாருமே ரொம்பவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் எல்லாருமே ஒன்றா இருப்போம். மற்றபடி தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி எதனா செலிப்ரேஷன் டைம் வந்தால் எல்லோரும் ஒன்றா இருப்போம். எல்லோரும் பார்த்திங்கன்னா வேறு வேறு ஊரில் இருப்பாங்க. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் அப்போ வரவே முடியாது, லீவ் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வர மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்பவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி ஆகுது. முகூர்த்த டைம் வந்து 4 to 6. என்னடா 6 மணி ஆகுது, யாருமே மண்டபத்தில் இல்லை அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து மேரேஜ் வந்து மண்டபத்தில் நடக்கல, பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் தான் பண்ண போகிறாங்க. அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மண்டபத்தில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். இன்றைக்கி என்னென்ன சமையல் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், பூரி,
அதுக்கப்புறம் ஊத்தாப்பம், இட்லி, வடை இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா மதியம் 12 மணி ஆகுது. மேரேஜ் வந்து ரொம்பவுமே நல்லபடியாக முடிஞ்சது. அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆகுது. சரி போகிற வழியில் டேம் இருக்குது, அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போகிற வழி தானே அப்படியே போயிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளான் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா கேட்டதுக்கு வந்து டைம் இல்லை, வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரொம்பவுமே அந்த ஒரு விஷயத்தில் வந்து எங்கள் எல்லாரையுமே ஏமாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வண்டி எடுக்க சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். சரின்ட்டு நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டு பஸ்ஸில் வந்து ரொம்பவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிகிட்டே போனோம். டைம் போனதே தெரியலைங்க. வீட்டுக்கு போகிறது பார்த்திங்கன்னா 7 மணி ஆகிடுச்சி. ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் இருக்கும். அவ்வளோ நேரமும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்பவுமே ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்டே போனோம். டைம் போனதே தெரியல, ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதாட்ட நம்ம வீடியோ முடியுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.